பட்டுப்பாவாடை சட்டை வந்து நம்ம எப்படி தைக்கிறதுன்றது தான் நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு விஷயமும் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி கிளியராக சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இதுடைய லாங் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். நீங்கள் அதில் போய்ட்டு செக் பண்ணிங்க. லிங்க் ஓப்பன் ஆகலைன்னா யூடியூப்பில் போய்ட்டு கிளாத் ஃபேஷன் எஸ்எஃப் சொல்லி சர்ச் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணி கேட்டிருக்கீங்க, எனக்கு வந்து லிங்க் ஓப்பனே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. லிங்க் ஓப்பன் ஆக மாட்டேன்து, என்னன்னு தெரில. ஸோ அதனால் நீங்கள் டைரெக்டாகவே யூடியூப்பில் போய்ட்டு கிளாத் ஃபேஷன் எஸ்எஃப் சொல்லி சர்ச் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இன்ஸ்டாகிராமில் போனீங்கன்னா கிளாத் ஃபேஷன் 1979 நான் அதுலேயுமே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராம்லேயோ யூடியூபுடைய லிங்க் வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேயோ போய் பார்த்து செக் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் புதுசாக கற்றுக்கிறவங்களா இருந்தாலுமே சரி, நீங்கள் வந்து இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக தைச்சி எடுத்துலாம். அந்த டக்கெல்லாம் எப்படி பிடிக்கிறது நம்ம ஸ்கர்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டக் பிடிக்கிறது வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்கு அது வந்து எப்படி நம்ம பார்டருக்கு ஓரமாகவே பிடிச்சிட்டு வருது அப்படின்றது எல்லாமே நான் கிளியராக சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ.